அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம், நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்னும் இந்த தொடரில் தினந்தோறும் தராவீகிலே ஓதப்படக்கூடிய ஒரு இறைமறை வசனத்தின் விளக்கங்களை பார்த்து வருகிற நாம், இன்றைய 13வது தராவீகில் ஓதப்படுகிற மிக முக்கியமான சூரா, சுமார் 8 ரக்காஅத்துகளை நாம் செவிமடுக்க இருக்கிற சூரத்து தாஹா. தாஹா சூராவின் 1-2 செய்திகளை மாத்திரம், ஒரு பெரிய சூராவின் விளக்கங்கள் முழுவதையும் பார்க்க முடியாது. தாஹா என்பது என்ன? தாஹாவினால், இந்த சூறாவினால் ஏற்பட்ட தாக்கம் என்ன? இந்த 2 மட்டும்தான் இன்றைய பேசு பொருள். ஒன்று, தாஹா. குர்ஆன்ல யாசீன் என்று துவங்குவது போல், அலிஃப் லாம் மீம் என்று துவங்குவது போல், சூறாக்கள் எல்லாம் துவங்குவது போல் தாஹா என்பது சில தனிப்பட்ட எழுத்துக்கள். அலிஃப் லாம் மீம் என்று சொல்லுகிறோம். யாசீன் என்பதும், ஹாமீம் என்பதும், நூன் என்பதும், காஃப் என்பதும், இதுவெல்லாம் ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்தில் இருக்கிற தனித்தனி எழுத்துக்கள். இதன் பொருள் என்னவென்று அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும். இது சூறாவினுடைய ஆரம்பங்களிலே உள்ளது, புதுசா இல்லை. ஏற்கனவே சூறாவின் ஆரம்பங்களில் என்ன பேர் வந்திருக்கோ அதுதான் இங்கேயும் வந்திருக்கிறது. இந்த தாஹால உள்ள தா, ஏற்கனவே தாசீன் என்றொரு சூறா, தாசீம் மீம் என்றொரு சூறா, அங்கெல்லாம் இந்த தா வந்திருக்கிறது. அடுத்து ஹா, இதுவும் வேறு சூறாக்களில் வந்திருக்கிறது. சூரா மரியம், அதுவும் இன்றைக்குத்தான் ஓதப்பட்டது. காஃப் ஹா யா ஐன் ஸாத், அதுல ஹா வந்திருக்கிறது. எனவே தாசீமிலே உள்ள தாவும் காஃப் ஹாவிலே உள்ள ஹாவும் சேர்ந்து இணைந்து மொத்தத்தில் இது தனித்தனி எழுத்துக்கள், எந்த பெயரும் அல்ல என்பது மார்க்க அறிஞர்களில் ஒரு கருத்து. சுமார் 4 கருத்துக்கள் தாஹா என்பது என்ன என்பது குறித்து இருக்கிறதால், தப்சீர் அடிப்படையில் நாம் தாஹாவிற்கான விளக்கத்தை தேடுகிற போது இது முதல் கருத்து. சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறபடி, சில தப்சீர்களில் எழுதுகிறபடி, தாஹா என்பது தஹ் என்கிற வார்த்தை தாஹாவாக மருவியது. தஹ் என்றால் அரபியிலே வை, வா என்று அர்த்தம். வை என்ன? வை, இது அம்ரு சீகா என்று உலமாக்கள் சொல்லுவார்கள், உத்தரவு வாக்கியம். தாஹா, வையுங்கள். என்ன வையுங்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த ஆரம்ப நாட்களில் இரவு வணக்கத்தில் நிற்கிற போது ஒரு காலை கீழும் ஒரு காலை தூக்கியும் சில நேரம் நின்றிருக்கிறார்கள். அது கால்கடுக்க வணங்கிய காலமாக இருக்கலாம்,
அப்படி வணக்கத்தின் போதாக இருக்கலாம், துவக்க நேரத்தில் அப்படி ஒரு காலை தூக்கி ஒரு கால் நிலத்திலே பதியும் வண்ணம் இருந்த போது பையுங்கள் என்று சொல்லுவதற்காக இந்த வார்த்தை வந்தது என்பது முஃபஸ்ஸிரீன்கள் என்கிற திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் இன்னொரு கருத்து. மூன்றாவது ஒரு கருத்து தாஹா என்றால், தாஹா என்பதற்கு அரபியிலே ரஜுல் என்று அர்த்தம். தாஹா என்றால் அழைப்பு வாசகம். அந்த அழைப்பிற்கான யா என்பது முன்னாலே இல்லை. யா தாஹா, ஏ மனிதரே அப்படின்னு அர்த்தமா. தாஹா, யா தாஹா, ஏ மனிதரே என்று அர்த்தம். ஏ ஆம்பளையே என்று அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணாவது கருத்து. இது அவ்வளவாக ஏற்புடையதாக தெரியவில்லை என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். காரணம், அல்லாஹ் இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட மாட்டான். நம்ம இப்ப யாரையாவது ஏ பொம்பளை அப்படின்னு கூப்பிடுறோமல்ல, ஏ ஆம்பளை அப்படின்னு கூப்பிடுறோமல்ல, அந்த மாதிரி யா தாஹா இப்படி அல்லாஹ் ரசூலுல்லாவை கூப்பிட மாட்டான். நமக்கு நல்லா ஏற்கனவே தெரியும், மிகவும் கண்ணியமான வாக்கியங்கள் மட்டும் தான் குரானிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அருமை நாயகத்திற்கு. யா ஐயுஹன் நபி இது குரான்ல இருக்கிறது. யா ஐயுஹர் ரசூல் குரான்ல இருக்கிறது. இதை விட நல்லா சொல்றதுன்னா, எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி யா மூசா என்று அழைக்கிறான், யா யஹ்யா என்று அழைக்கிறான், யா ஜக்கரியா என்று அழைக்கிறான், யா இப்ராஹிம் என்று அழைக்கிறான், யா முஹம்மதுன்னு கூப்பிடல. பெயர் சொல்லியே கூப்பிடவில்லை என்கிற போது, மிகவும் கண்ணியமாக நபியே ரசூலே என்றுதான் கூப்பிடுகிற போது, ஏ மனிதனே, ஏ ஆம்பளையே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்பது அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை. இருப்பினும் அகராதி அர்த்தப்படி இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தாஹா என்பதில் நாலாவது ஒரு கருத்து, நிறைய பேர் உடன்படுகிற கருத்து, ஓரளவு அது சரியாகவும் தெரிகிற கருத்து என்ன தெரியுமா? தாஹா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறப்பு பெயர். தாஹா என்பது பெயர். இந்த கருத்தின் அடிப்படையிலே தான் உலகத்தில் நிறைய பேருக்கு தாஹா என்று பெயர் வைக்கிறார்கள். நாமும் தாஹா நபி என்று வார்த்தைகளில், உரைநடைகளில், கவிதைகளில், எழுத்துக்களில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருக்கிற 4 கருத்துக்களில் தாஹா என்பது பெருமானாருடைய பெயர் என்கிற கருத்தை நிறைய பேர் முன்மொழிகிறார்கள். அவர்களிடம் அதற்கான காரணம் என்ன? நீங்க ஏன் இத பேருன்னு சொல்றீங்க? மேல உள்ள அந்த சூராவுடைய ஆரம்ப எழுத்துன்னு வச்சிருக்கலாமல்ல, அலிஃப் லாம் மீம் மாதிரி, நூன் அப்படிங்கிற மாதிரி, காஃப் அப்படிங்கிற மாதிரி அப்படி வச்சிருக்கலாமல்லன்னு ஒரு கேள்வி வரலாம். அவங்க அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, பொதுவா இந்த ஆரம்ப எழுத்தெல்லாம் இருக்குல்ல, அலிஃப் லாம் மீம் மாதிரி உள்ளதெல்லாம், அதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நேரடியா யார்கிட்டையும் பேசுற மாதிரி வாக்கியம் இருக்காது. அலிஃப் லாம் மீம் தலிகல் கிதாபு, அலிஃப் லாம் மீம்க்கு அப்புறம் இந்த வேதம், இதில் சந்தேகம் இல்லை. அலிஃப் லாம் மீம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், இந்த வேதம் நுட்பமானது, இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இப்படியே ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக், நுட்பமான கண்ணியமான இறைவனிலிருந்து வந்தது. எங்கெல்லாம் சூராவினுடைய வார்த்தைகளாக, ஆரம்ப பெயர்களாக அலிஃப்லாமை போல வருகிறதோ அங்கெல்லாம் எடுத்த உடனே அந்த வார்த்தைக்கு அப்புறம் டைரக்டா நபிமார்களை பார்த்து ஹிதாப், டைரக்டா நேரா பேசுறது வராது. ஆனா தாஹாவுல அப்படியெல்லாம் வரல. தாஹா இது சிறப்பான வேதம், தாஹா இது நுட்பமான வேதம், அப்படியெல்லாம் இல்லை. எடுத்த உடனே தாஹான்னு சொல்லிட்டு இந்த குர்ஆனை உங்களுக்கு சிரமம் தருவதற்காக நான் இறக்கவில்லை என்று நேரடியாக பெருமானாரை பார்த்து பேசுகிற வசனமாகவே இது வந்திருக்கிற காரணத்தால் தாஹா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சிறப்பு பெயராக இருக்கலாம். அன்பானவர்களே, இதுவெல்லாம் தாஹா என்கிற வார்த்தையின் வேர் அல்லது தனித்துவம். இனி தாஹா சூரா ஏற்படுத்திய தாக்கங்கள் உலகத்துல நிறைய. அதில் ஆரம்ப காலத்தில் நடைபெற்ற ஒரே ஒரு தாக்கம் நீங்களும் நானும் அடிக்கடி அறிந்திருக்கலாம் என்றாலும், தாஹா சூராவை பற்றி சொல்லுகிற போது அதன் தனிச்சிறப்புகளில் ஒன்றாய் அதை சொல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இஸ்லாத்திற்கு காரணமானது இந்த சூரா. அவர்களின் தங்கை ஃபாத்திமா அவர்கள் ஓதி கொண்டிருந்தது இந்த சூரா.
நிகழ்ச்சி விரிவாக உங்களுக்கு தெரியும் என்றாலும் லேசாக சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஹத்தாப் அவர்கள். நிறைய மக்கள் அவங்களுக்கு, ஆனா 3 மக்கள் பிரபலமானவர்கள். ஒன்னு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இரண்டாவது ஸைத் இப்னுல் ஹத்தாப் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். மூணாவது ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகள் ஃபாத்திமா. நிறைய மக்கள் எல்லாம் இப்ப பேச வேண்டாம். இந்த 3 பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இந்த தந்தை ஹத்தாப் இருக்காரே, மஹ்சூமி என்கிற மக்காவினுடைய உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர். நிறைய வாரி வழங்குவதில், முடிவெடுப்பதில், தலைமைகளில், இருக்கைகளில், தலைமை இடத்தில், இதுல எல்லாத்தையும் அலங்கரிக்கிறவர் அவர். ஹத்தாப் என்பவர் ஊர் பெரியவர்னு அர்த்தம். அவருடைய மனைவி உமர் ரலியல்லாஹுடைய தாய் ஹந்தமான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ஹந்தமா பின்து ஹாஷிம். சரி, இப்ப என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே வாளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை பண்றதுக்காக போறப்போ வழியில சந்திக்கிற நண்பர் நுஐம் அல் அத்வி அப்படிங்கிறவர் சந்திக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போற, தெளிவா சொன்னாங்க, முஹம்மதுடைய தலையை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவர் 2 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, நீ முஹம்மது போன்ற இந்த ஊருடைய முக்கியமான ஒரு மனிதரை கொன்னுட்டு அந்த குடும்பத்தை சார்ந்த அப்து முனாஃப் அவங்க எல்லாம் உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாம் உன்னை பழிக்கு வழி வாங்காம நீ ஈஸியா அவரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு போயிடலான்னு நினைக்கிறியா? அவங்க விட்டுருவாங்களா உன்னைய என்று ஒரு கேள்வி கேட்டார். 2வது கேள்வி, உனக்கு விஷயம் தெரியுமா, உன் தங்கை ஃபாத்திமாவும் அவருடைய கணவர் சயீத் அவங்க 2 பேருமே அவர்கள் இஸ்லாத்துல முதல்ல சேர்ந்துட்டாங்கங்கிற செய்தி தெரியுமான்னாங்க. அவருக்கு இந்த கொலை பண்றதனுடைய வேகத்தை விட தங்கை இஸ்லாத்துல சேர்ந்து விட்டார்கள்ங்கிறது பயங்கரமான ஆத்திரமாச்சு. ஒரு கொள்கையை எதிர்த்து களமாடி வாள் எடுத்துட்டு போய் வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு உன் தங்கச்சியே இஸ்லாத்துல சேர்ந்துருச்சுன்னா, நேரா திரும்பி வர்றாரு. அவர் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். இங்க பாருங்க என்ன நடக்குது வீட்டுல தெரியுமா? ஒரு ஓலை, அதை விரிச்சு வச்சிருக்காங்க. தாஹா சூராவுடைய துவக்க வசனங்கள். இப்ப நாம சொன்ன தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, அது கணவர் மனைவி கூட 3வது ஒரு சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க தாஹா சூராவை. கிட்டத்தட்ட ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க, விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கிறது கணவன் மனைவி. கணவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த அஷரத்துல் முபஷரா என்கிற சுவனத்தை கொண்டு உறுதி செய்யப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருத்தர். அவருடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. ஹப்பாபு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. வெளியில யாரோ வேகமா நடந்து வர்ற சத்தம் கேட்குது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு துவக்க கால முஸ்லிம். ஓரளவுக்கு அவரு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நடையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். வர்ற நடை ரொம்ப வேகமா இருக்கு. சாதாரணமா நடந்து வர்ற மாதிரி இல்லை. உமர் தான் ஓரளவு யூகிச்சுட்டு அவர் உள்ள வர்றதுக்குள்ள இவர் போய் இன்னொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கையில அந்த ஓலையோட தாகா சூராவின் வசனத்தோட கணவனும் மனைவியும் மாட்டிக்கொண்டார்கள். வந்தவர் என்னன்னு கேட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க 2 பேரும் அஸபதுமா, நீங்க 2 பேரும் மதம் மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டனே, உண்மையான்னு கேட்டார். இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர், அதாவது மச்சான், தங்கையின் கணவர், அவர் ஒரு வகையில ஏற்கனவே சிறிய தந்தையின் மகன். அவர் தான் கட்டியிருக்காரு. சிறிய தந்தையின் மகன்னா சகோதரர்கள், பங்காளிகள். பேசிட்டு இருக்கிறப்பவே கைய வேகமா ஓங்கி அந்த முதல்ல மச்சான தங்கையை அடிக்கல, மச்சானை அடிக்கிறதுக்கு முஷ்டியை பிடிச்சிட்டு குத்துறதுக்கு போகும்போது எந்த மனைவி பார்த்து கொண்டிருப்பார்? குறுக்க விழுந்து அந்த அடியை இந்த ஃபாத்திமா வாங்கினாங்க. இஸ்லாமிய வரலாற்றின் முதல் ரத்தம் அதுதான். மூக்கு உடைஞ்சு கொட கொடன்னு ரத்தம் வருது. நீ என்ன வேணாலும் பண்றத பண்ணிக்கோ, நாங்க இந்த தீனை விட்டு விலக மாட்டோம்னு அந்த அம்மா திரும்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசினதுல அடி அதிகமாச்சு. சயீது காப்பாற்றப்பட்டார். விழுந்த அடியெல்லாம் இந்த தங்கை வாங்கி கொண்டார். தங்கையினுடைய துணிச்சல். எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் அடிக்க முடியும்? திரும்ப திரும்ப மூக்கு உடைஞ்சு ரத்தம் ஒழுதுட்டு இருக்கிறப்ப கூட, நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு வரமாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்றத பண்ணிக்கோ, லகத் அஸ்லம்னா வலா நதஅ ஹாத தீன ஃபஃஅல் மா பதாலக், நாங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டோம், இந்த இஸ்லாமை விடமாட்டோம்,
உனக்கு என்ன முடியுமோ, உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு எது படுதோ நீ அதை பண்ணிக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா உட்காந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அடிச்சிட்டமேன்னு வெட்கப்பட்டாங்க. அடிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க உட்காந்து. கொஞ்சம் அந்த குர்ஆனை குடு நான் பார்க்கிறேன்னாங்க. அந்த ரணகளத்திலையும் ரத்தம் வழியிறப்பவும் சொன்னாங்க, இல்ல தரமாட்டேன். நீங்க கிழிச்சிருவீங்க. உமர் சொன்னாரு, நான் கிழிக்க மாட்டேன் குடு, நான் அதை படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, அப்படின்னா இதை சுத்தமானவங்க தான் தொட முடியும். நீங்க சுத்தம் இல்லை, குளிச்சுட்டு வாங்க. இதுக்காக போய் குளிச்சுட்டு வந்தாங்க. பொதுவா சரியத்துல ஒண்ணு உண்டு. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறினாவே கோபம் தணியும். குறிப்பா உது செஞ்சா கோபம் தணியும். இவங்க எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப அந்த கையில வாங்கினாங்க. ஆஹாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى. அப்படியே லாஸ்ட்ல இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி, நிச்சயமாக நான் தான் இறைவன், நானே அல்லாஹ், என்னை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, என்னை வணங்குங்கள். தாகா சூராவினுடைய இந்த வாசக வரையும் பூராத்தையும் அப்படியே படிச்சு முடிச்சு போட்டு அந்த வார்த்தையை சொன்ன உடனே உமருல்லான்னு சொன்னாங்கம்மா அஜப ஹாதல் கலாம் வமா அர்வா, இவ்வளவு ஆச்சரியமாகவும் இவ்வளவு அழகாகவும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது, இது இறைவனின் வசனங்களோ அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. நிலைமை கரெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒளிஞ்சிருந்த கபாபர் இல்லான்னு உள்ள வந்துட்டாங்க. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்ப அடி வாங்குற அளவுக்கு இல்லை, அவங்க ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்கிறாங்க பல்வேறு எஜமானர்கள்ட்ட. உமர்கிட்ட அடி வாங்காம ஒளிஞ்சிருந்தாங்கல்ல, உமர் நிலைமை வேற மாதிரி மாறுதுன்னு ஒண்ணு உள்ள வந்துட்டார். அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த வாசகத்துக்கு பின்னாடி இது இவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இஸ்லாத்துல சேர்றதுக்கு தயாராயிட்டாங்க. நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். கப்பாப் ரலியல்லாஹு அல்லாஹு அக்பர்னு சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு சொன்னாங்க, அல்லாஹுவின் மீது ஆணை, அல்லாஹு சாட்சியாக இருக்கட்டும், நேற்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் துவா செய்ததை நான் கேட்டேன். என்னன்னா, இந்த ஊரில் உமர் இப்னுல் ஹத்தாபுக்கோ அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம், அதாவது அபுஜஹல், இந்த 2 பேத்துல ஒருவருக்கு யா அல்லாஹ் ஈமானின் ஹிதாயத்தை கொடுன்னு அல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் பலன் உமரே இன்றைக்கு பார்க்கிறேன். நேற்றைக்கு துவா, இன்றைக்கு உமரே நான் உங்களை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. அந்த உருவிய வாளை கையில வைத்து கொண்டே அமைதியோடு அங்கிருந்து கிளம்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் தாருன் நதுவாவிலே, தாருல் அர்கமிலே, அர்கம் வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டவர்கள் கூட இருந்தப்போ போய் ரசூலுல்லாவை ஆரத்தழுதி இஸ்லாத்திலே இணைந்த வரலாறு தனி. அன்பானவர்களே, தாஹா சூரா ஒரு இமயம் போன்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த மார்க்கத்திற்குள்ளே கொண்டு நுழைத்ததற்கு காரணமான சூரா தாஹா சூரா. நிறைய தனித்துவங்களை கொண்டிருக்கிற, நான் மேலே சொன்ன 4 கருத்துக்களில் ஓரளவு உயர்ந்த கருத்தாக இருக்கிற எம்பெருமானாரின் பெயரிலே உள்ள இந்த சூரா பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில ஏற்படுத்தி இருக்கிறது. துவா செய்வோம், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையை எப்போதும் ஓதுவது மட்டுமல்ல, விளக்கங்களோடு அதை விளங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.